ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கீமை பற்றி. இந்த ஸ்கீம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தினமணிலேருந்து ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க. அதாவது November 13th முதல்ல இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தோட பேஸ் 1 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யோட பேஸ் 1ஓட பிளேஸ், அதாவது இந்த பிளேஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நீலகிரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது இதுக்கு எதனால், எந்த காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019 2021 ஒரு NHFS சர்வே எடுக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே, தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு அப்படிங்கிறது. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் குழந்தைங்க, அதாவது சைல்ட்ஸ் ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய விஷயங்களை இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அங்கன்வாடிகள்னால் அந்த சின்ன சின்ன பால்வாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்கன்வாடிகள் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிக்கிறாங்க. ஸோ என்னென்ன பரிசோதனைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 0 to 60, அதாவது 0லேருந்து 6 வயசு உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் வயதிற்கேற்ற எடை, அதாவது அந்த குழந்தைகள் பிறக்கும்போது என்ன வயசு, என்ன எடை இருந்தாங்களோ, ஒரு வயசில் என்ன எடை இருக்க போகிறாங்களோ, 2 வயசில் என்ன எடை இருக்க போகிறாங்களோ, அப்ராக்சிமேட்டாக அந்த எடை இருக்கா அப்படின்னு சொல்லியும், வயதுக்கேற்ற உயரம் இருக்குதான்னு சொல்லியும் செக் பண்ணுவாங்க. அடுத்தது நீளத்திற்கேற்ற இடை, அடுத்தது ஏதாவது பிறவி குறைபாடு எதுவும் இருக்குதா, அந்த நோய்கள் ஏதாவது இருக்குதா, ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் இருக்குதானோ, குழந்தை நோய்கள் இருக்குதான்னு சொல்லி இந்த 6 டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டோட முடிவில், அதாவது இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு குழந்தைகளுக்கு அதாவது சத்தான உணவுகள், வெறும் உணவுகள் மட்டும் இருந்தால் அந்த நோய்கள், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமானோ, மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் தேவைப்படுதானோ, அல்லனா சத்தான உணவுகள் அல்லது மருத்துவ சிகிச்சைகள் ரெண்டும் தேவைப்படுதானோ சொல்லும் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. இதை எடுத்துகிட்டு இதை ஒரு ரிப்போர்ட்டாக மேக் பண்ணிவிட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக DEIS, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது மாவட்ட ஆரம்ப தலையீடு மையம் அப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும். அதில் ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, சிறப்பு மருத்துவர் மூலம் என்னென்ன சிகிச்சைகள் தேவைப்படுதோ அதை கண்காணித்து அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை பண்ணுவாங்க. இதுதான் பேஸ் ஒன்னோட அம்சங்கள். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேஸ் 2 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேஸ் 2 ரெண்டாவது கட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அரியலூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட காரணம், எதற்காக இந்த பேஸ் 2 காரணம் எல்லாம் ஒன்று தான். பேஸ் 1 வெற்றி, அதாவது சக்ஸஸ் ஆனது காரணமாக. என்ன சக்ஸஸ்னால், மோர் தென் 75, அப்ராக்சிமேட்டடாக 75% குழந்தைகள் இயல்பு நிலையில், அதாவது ஊட்டச்சத்து உள்ள நிலையில் இருக்காங்க. அதனால தான் பேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் 1ஓட செயல்பாடுகள் 0 to 6 வயது உள்ள குழந்தைகள், பேஸ் 2ஓட செயல்பாடுகள் 0 to 6 வயது உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள், அதாவது அம்மாக்கள் இருக்காங்க, அந்த குழந்தைகளோட அம்மாக்கள், அவங்களோட ஹெல்த்தில், உடல்நலத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த பேஸ் 2ஓடது. இதில் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டமான விஷயம் என்னென்னா, பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது 0 to 60 வயசில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தாய்ப்பால் தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்ப்பால் ஊட்டினா அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளோட அம்மாக்களுக்கு சத்து, உடல் நலம் நல்லா இருக்கணும், அப்படி தானே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்களோட ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டகம், ஒரு கிட்டை ரெடி பண்ணி அதை அவங்க வீடுகளுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவாக கொடுக்கணும். அதாவது 0 to 60 வயசு. நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, தாய்ப்பாலில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தாய்மார்களின் உடல்நலம்.